பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சைய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தில் சில நாட்களையும் கழித்து விட்டோம். ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான கண்ணியமான இந்த நோன்பை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் கட்டளையை மதித்து உணவையும் குடிப்பையும் ஆசா பாசங்களையும் பகல் நேரங்களில் கட்டுப்படுத்தி கொண்டு இந்த நோன்பை நாங்கள் நோற்று வருகின்றோம். இதன் மூலம் நாம் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் அடைந்து கொள்வதற்காக எம்மாலான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்காகவே அல்லாஹ்வை அஞ்சி பாவங்கள் இருந்து விலகி நடந்து வருகின்றோம். அதிகமான நல்லமல்களை செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். பாவங்களுக்காக தௌபா செய்து வருகின்றோம். உள்ளம் உருகி பிரார்த்தனை புரிந்து வருகின்றோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தமது முயற்சிக்கு தக்கவாறு நிச்சயமாக இந்த தக்வாவை வழங்குவான். நாம் பெற்றுக்கொள்ளும் தக்வாவின் அளவுக்குத்தான் எம்மில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டியிருக்கிறது. அதன் அடையாளங்கள் எமது வாழ்க்கையில் மரணம் வரையும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே தக்வாவை நாங்கள் அடைந்து கொள்ளும் இந்த முயற்சியில் எம்மை நாங்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இரையச்சம் என்ற இந்த தக்வா ஒருவரிடம் இறுக்கமாக இருந்தால் அவரிடம் பல மாற்றங்கள் காணப்பட வேண்டும். அவற்றில் சிலதை அல்லாஹு தாலா உடைய குர்ஆன் வசனத்திலே இருந்தும் நபி அவர்களின் ஹதீஸ்களில் இருந்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில் நாங்கள் கவனிக்க இருக்கின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே அலிஃப் லாம் மீம் தாலிகுல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இது வேதமாகும், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, இது இறையச்சமுள்ள தக்வா உள்ளவர்களுக்கு வழிகாட்டும் என்று அல்லாஹ் அங்கே கூறிவிட்டு தக்வா உள்ளவர்கள் என்றால் யார் என்பதற்கான சில அடையாளங்களை குறிப்பிடுகின்ற போது முதலாவதாக அல்லதீன் யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவைகளை ஈமான் கொள்வார்கள். அல்லாஹ் மறைவானவன், அவனுடைய சக்திகள் மறைவானது, அவனுடைய சுவர்க்கம் நரகம் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எல்லாமே நாளை என்ன நடைபெறப் போகின்றது என்ற அனைத்தும் மறைவானவைகள். இந்த மறைவானவைகளை நம்புமாறு அல்லாஹ் சொன்னானே, அதை ஏற்றுக்கொண்டு அந்த மறைவானவைகள் மீது நம்பிக்கை கொள்வது தக்வாவின் ஒரு உறுதியான அடையாளம் என்ன அல் குர்ஆன் சொல்லுகிறது. இரண்டாவது அடையாளமாக வயுகீமூன ஸலா, அவர்கள் தொழுகையை முறையாக நிறைவேற்றி வருவார்கள். இது அடுத்த அடையாளம். எவர் தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றி வருகிறாரோ அவரிடம் தக்வா இருக்கிறது என்பதற்கான அடையாளம் இருக்கிறது. அவர் தக்வாதாரி. ஆகவே இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் ஐவேளை தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு பேணி தொழுது வருகின்ற பயிற்சியை, சுன்னத்தான தொழுகைகளை முன்பின் சுன்னத்துகளை தொழுகின்ற பயிற்சியை நாங்கள் ரமலானை எடுத்து தொழுகை விடயத்தில் மிகவும் அக்கறை கொண்டவர்களாக பேணுதல் காட்டக்கூடியவர்களாக மாறுவதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்விடம் ஒரு தக்வாதாரியாக கணிக்கப்படுவோம். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, பவிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததில் இருந்து தர்மமாக செலவு செய்வார்கள். இது ஒரு தக்வாவுடைய அடையாளம். ஒருவர் ஏழை எளியோருக்கு, வாழ்க்கையில் துன்பப்படுவதற்கு, கஷ்டவாளிக்கு தம்மால் முடிந்த உதவியை செய்கிறார் என்றால் அவர் முத்தகி. அது தக்வாவின் அடையாளம். அல்லாஹ் சூரா ஆல இம்ரான் 133 மற்றும் 134 வசனங்களில் சில அடையாளங்களை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத்தில் முத்தகீன், அல்லாஹ்வின் பிழை பொறுப்பின் பால், அதாவது அவனுடைய மன்னிப்பின் பாலும் அவனுடைய சுவர்க்கத்தின் பாலும் நீங்கள் போட்டி போட்டு கொண்டு விரையுங்கள். அந்த சுவர்க்கத்தின் அகலம் வானம் பூமியை விட விசாலமானது என்று அல்லாஹ் சுவர்க்கத்தை சொல்லிவிட்டு உஇத்தத்தில் முத்தகீன், அந்த சுவர்க்கம் வேறு யாருக்கும் அல்ல தக்வா உள்ளவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கூறிவிட்டு தொடர்ந்து அந்த தக்வா உள்ளவர்கள் அடையாளம் என்ன என்று கூறுகிற போது முதலாவதாக அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ரா, அவர்கள் வசதியான நிலையிலும் வறுமையான நிலையிலும் தமக்கு முடியுமான விதத்தில் அவர்கள்
தர்மம் செய்வார்கள், நல்ல விடயங்களில் செலவு செய்வார்கள். இது தக்வாவின் அடையாளம் என்றெல்லாம் சொல்லுகிறான். அதை சதக்கா தர்மம் செய்வதற்கு ஒருவன் பணக்காரனாக செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. ஒரு மனிதன் வறுமையான நிலையில் அவனுக்கு என்ன தர்மம் செய்ய முடியுமோ அதை அவன் செய்ய வேண்டும். செழிப்பான நிலையில் என்ன அவனால் அதிகம் செய்ய முடியுமோ அப்படி செய்ய வேண்டும். நபியவர்களிடம் வறிய சஹாபாக்கள் சிலர் வந்து கேட்கார்கள், மாதாயும் பெக்கோன் யார் ரசூலல்லாஹ், இந்த வறியவர்கள் ஏழைகள் எப்படி தர்மம் செய்வார்கள், அவர் வசதி இல்லையே என்றார்கள். அப்போது அல்லாஹு தாலா குலில் அஃப, நபியே நீங்கள் கூறுங்கள், அல் அஃப, இப்போதைக்கு உங்களுக்கு செலவுக்கு போக மீது இறுக்கமாக இருந்தால் உங்களாலும் தர்மம் கொடுக்க முடியும் என்று சொல்லுங்கள். இன்றைய இப்போதைய தேவைக்கு போக உங்களோட மீது இருந்தால் நீங்களும் தர்மம் கொடுக்க முடியுமானவர் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். ஆகவே தர்மம் கொடுப்பதற்காக பெரிய செல்வந்தர் இருக்க வேண்டும் என்பதல்ல. யாராவது எங்களிடம் வந்து ஏதாவது உதவி கேட்டால் நாங்கள் ஒரு பணக்காரனை காட்டுகின்றதல்ல, எம்மால் முடிந்த உதவியை அவருக்கு செய்வதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற தக்வாவின் உயர்ந்த அடையாளமாகும். அடுத்த அடையாளமாக அல்லாஹ் சொல்லுகிற போது காலிமீனல் கைர், அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள், அடக்குவார்கள் என்று சொல்லுகிறான். கோபத்தை அடக்கிக் கொள்வது, விழுங்குவது இருக்கிறது, ஒரு வீர செயல். நபி அவர்கள் சொன்னார்கள், லேச ஷதீது பி சுரா இன்னம ஷதீத் மையம்லிக்கு நப்சஹு இன்றல் கலம். ஒருவனை கோபத்தின் மூலம் அடித்து வீழ்த்துவன் ஒரு வீரன் அல்ல, மாறாக அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்கிறானே, அடக்கிக் கொள்கிறானே, அவன்தான் வீரன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லீமிலே காணப்படுகிறது. ஆகவே இந்த கோபத்தின் மூலம் அதிகமானோர் பல விடயங்கள் எழுந்திருக்கிறார்கள். பொறுமையின் மூலம் பல சாதனைகளை சாதித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதம் கோபத்தின் மாதம் அல்ல, பொறுமையின் மாதம். ஆகவே கோபத்தை அடக்கி பொறுமையை கையாளுகின்ற அந்த பக்குவத்தை காண பயிற்சியை பெறுகின்ற மாதமாக இந்த ரமலானை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த அடையாளமாக அல்லாஹ் சொல்லுகிற போது ஒரு ஆஃபியின் அனினாஸ், மக்களை மன்னிப்பார்கள். இது அவருடைய அடையாளம். எவ்வளவுதான் அநியாயங்கள், கொடுமைகள், துன்பங்கள் தந்தாலும் மன்னிக்கின்ற அந்த பண்பு இருக்குமாக இருந்தால் அவர் முத்தக்கி. அந்த தாஃபு அக்ரபுலி தக்குவா, நீங்கள் மன்னிப்போராக இருங்கள், பிறரை மன்னியுங்கள், அது தக்குவா உள்ளவருக்கு நெருங்கி அடையாளம் என்றெல்லாம் சொல்லுகிறார். வேறு இடத்துல அதுக்கு ஒரு கூலியை சொல்லுகிற போது ஃபமன் அஃபா அஸ்லஹ் அஜ்ருஹு அலல்லாஹ், எவர் பிறரை மன்னித்து விட்டு அதை பொருட்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்குரிய கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆக பொறுமைக்கு பலமான கூலி எல்லாம் காத்து தர இருக்கிறார். ஆகவே அதை மன்னிக்கின்ற தன்மை உயர்ந்த தக்வாவின் அடையாளமாகும். அதே போல ஃபஇதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், இது அடுத்த அடையாளம். யாராவது ஒரு பாவத்தை செய்துவிட்டால், ஒரு குற்றத்தை செய்துவிட்டால், மானக்கேடான ஒரு பெருசை செய்துவிட்டால் உடனே அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ் கண்டுவிட்டான், அல்லாஹ் பார்த்து விட்டான், அல்லாஹ் விசாரிப்பான், அல்லாஹ் தண்டிப்பான் என்று பயந்து உடனே மன்னிப்பு கேட்கிறார்களே, இது தக்வாவுடைய அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆகவே குற்றம் ஒன்றை செய்துவிட்டோம், அதற்காக அல்லாஹ் தண்டிப்பான் என்ற அந்த பயத்தோடு இவர் மன்னிப்பு கேட்கிறாரோ அது தக்வா உள்ளவர் உடைய நல்ல அடையாளமாகும். இந்த எத்தனையோ பேர் பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள், மன்னிப்பு கேட்கிறார்கள் இல்லை, அவர்கள் தக்வா உள்ளவர்களா என்பதை சந்தேகம் இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிற போல மிசிர் வலாமா ஃபாலு வஹும் யாலமூன், அவர்கள் தெரிந்து கொண்டே குற்றச்செயலில் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல் குற்றம், தவறு என்று எப்போது அறிகிறார்களோ, எப்போது விளங்குகிறார்களோ உடனே விட்டு விடுவார்கள். இது தக்வாவுடைய அடையாளம் என்றெல்லாம் சொல்லுகிறார். மேலும் இடத்தில் சொல்லுகிற போது அடுத்த அடையாளமாக எழுதிலு ஹூ அக்ரபுலி தக்வா, நீங்கள் நேர்மையாக நீதமாக அழுது காட்டுங்கள், இது நீங்கள் தக்வா உள்ளவர்கள் என்பதற்கு அடையாளமாகும். ஆகவே உங்கள் உறவுக்காக நேர்மையை, நீதியை விட்டு விடாதீர்கள். பிள்ளைகள் மீது நீங்கள் நேர்மையை கடைபிடிங்கள். ஆகவே உங்களுடைய பகைவர்களாக இருந்தாலும் அங்கே நேர்மையை கடைபிடிங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆகவே நேர்மையை, நீதியை கடைபிடியுங்கள், இது
தக்வாவுக்கு நெருங்கிய அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே இந்த புனிதமான சங்கையான ரமலான் மாதத்தில் இப்படியான தக்வா உடைய அடையாளங்களை பெற்ற முத்தக்கிகளாக ஆகுவதற்கெல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.